Morning, one and all. Today I discuss the topic figure of merit of a galvanometer. The figure of merit of the galvanometer பொறுத்த வரையிலும் the current required to produce a deflection of the one scale division in a galvanometer. அப்போ கரண்ட் வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா galvanometer பொறுத்த வரையிலும் ஒன் ஸ்கேலுக்கு வந்து நமக்கு என்ன ஆகணும்னா டிஃப்ளெக்ஷன் ஆகணும். அப்போ என்ன கரண்ட் நீடோ தட் இஸ் கால்டு த ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் ஏ galvanometer. But the current required to produce a deflection of the one scale division in the galvanometer. Now moving to the current sensitivity of the galvanometer. Current sensitivity பொறுத்த வரையில் என்னன்னு சொல்லிடுறோம்னா the deflection produced per unit current in a galvanometer. Current sensitivity பொறுத்த வரையிலும் that is one of the important 2 mark question. அப்போ deflection produced per unit current flowing through the galvanometer is called the current sensitivity. அப்போ current sensitivity பொறுத்த வரையில் ஐஎஸ்ன்னு எடுத்தீங்கன்னா deflection per unit current. Deflection per unit current. அப்போ already we know the moving coil galvanometer. Find out the current means I equal to K NAB dot theta. அப்போ இதுலேருந்து theta by I எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா that is the NAB divided by K. அப்போ இங்கே கரண்ட் சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரையில் என்னென்னு எடுத்துக்கலாம்னா தட் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம்னா galvanometer கான்ஸ்டன்ட் ஆர் கரண்ட் டிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் த galvanometer. ஸோ ஹியர் யூஸிங் தட் ஃபார்முலா ஸோ 1/G. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் த galvanometer கான்ஸ்டன்ட் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கரண்ட் டிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் த galvanometer is called the current sensitivity of the galvanometer. One of the important 2 mark question. So now moving to the another 2 mark question. It is a very important questions. How can be increase the current sensitivity of the galvanometer? அப்போ how can be increase பொறுத்த வரையிலும் இது is directly proportional to NABK. எல்லாமே it is a constant value. ஸோ அப்போ நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து increase the number of the turns in the coil. Increase the number of the turns in the coil. Formula depend பண்ணி சொல்கிறோம். செகண்ட் வந்து increase the area of the coil. Increase the area of the coil. Third one is the increase the magnetic induction. Third one is increase the magnetic induction. அப்போ how can be increase the current sensitivity of the galvanometer பொறுத்த வரையிலும் அப்போ IS equal to theta by I it is equal to NAB by K. அப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம சொல்கிறது என்னன்னா இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் இன் த காயில், இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் த காயில், இன்க்ரீஸ் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஃபோர்த் ஒன் இது கேங்கிறது இது ரெசிப்ரோக்கலில் இருக்குது. ஸோ இது டிக்ரீஸ் த கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட். டிக்ரீஸ் த கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் ஆஃப் த சஸ்பென்ஷன் ஒயர். இப்போ இந்த சஸ்பென்ஷன் ஒயர் பொறுத்த வரையில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா பாஸ்பர் ப்ரௌன்ஸ் ஒயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி அனதர் ஒன் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். ஒய் இஸ் பாஸ்பர் ப்ரௌன்ஸ் ஒயர் யூஸ்டு ஆஸ் ஏ சஸ்பென்ஷன் ஒயர்? பிகாஸ் த கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் இஸ் வெரி ஸ்மால் ஃபார் த பாஸ்பர் ப்ரௌன்ஸ் ஒயர். ஸோ வி ஆர் யூஸிங் இன் ஏ மூவிங் காயில் galvanometer. அப்போ 3 மார்க்குன்னு 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் த galvanometer ஒரு 2 மார்க்கு. அடுத்தது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. அடுத்தது ஹவு கேன் பி இன்க்ரீஸ் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இதில் இடையில வந்து சென்சிட்டிவிட்டின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ த galvanometer இஸ் செட் டு பி ஏ சென்சிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா த லார்ஜ் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஈவன் ஃபார் த ஸ்மால் கரண்ட் பாசிங் த்ரூ த galvanometer. அப்போ லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் ஆகணும் galvanometerல. இந்த பாயிண்ட் வந்து லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் ஆகும்போது எப்படி இருக்குன்னா நமக்கு இட் இஸ் வெரி ஸ்மால் கரண்ட் பாசிங் த்ரூ இட். அப்படி இல்லைன்னா ஸ்மால் வோல்டேஜ் அப்ளைடு இட். அப்போ கரண்டோ அல்லது வோல்டேஜோ அப்ளை பண்ணும்போது லார்ஜ் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். தட் இஸ் மீன்ஸ் சென்சிட்டிவ் ஆஃப் த galvanometer. நவ் மூவிங் டு த வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. கரண்ட் சென்சிட்டிவிட்டி பார்த்தாச்சு. அடுத்தது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவ் பொறுத்த வரையிலும் த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் வோல்ட். அப்போ தட் இஸ் த ஃபார்முலா தட் இஸ் த VS equal to theta by V. Deflection produced per
யூனிட் வோல்ட். அப்போ யூனிட் வோல்டேஜை பொறுத்த வரையிலும் அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லாவில் எழுதினோம்னா V equal to IR. Here using the resistance of the galvanometer, so that is the Rg. Already we know the formula theta by I equal to NAB divided by K. Now here that means Rg. But that is called the voltage sensitivity. Write down that equation already. NAB divided by K ங்கிறது that is the reciprocal of the galvanometer constant. So now write down the voltage sensitivity. It is equal to reciprocal of the galvanometer constant or reduction factor of the galvanometer into Rg. That means 1 by Ig என்னன்னு சொல்லலாம்னா current sensitivity divided by Rg. நார்மலா that is the Ohm's law formula V equal to I by R. Voltage sensitivity means ratio of the current sensitivity of the galvanometer to the galvanometer resistance. So that is called the voltage sensitivity of the galvanometer.